ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூஸ் ப்ளீஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சென்னை எஃப்சி vs ஜம்ஷெட்பூர் எஃப்சிக்கான ப்ரிடிக்ஷன்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணால் அவங்க டீமுக்கு எதிரில் கோல் அடிக்கலாம், நம்ம என்ன பண்ணால் அவங்க நம்ம டீமுக்கு எதிரில் கோல் அடிக்காமல் நிறுத்தலாம் அப்படின்றத பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். பிஃபோர் கோயிங் டு தி வீடியோ, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா சென்னை எஃப்சியோட வீடியோஸும் உங்களுக்கு சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அவங்கள எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட மெயின் டிஃபெண்டர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். நம்பர் 1 டிஃபெண்டர் நம்ம டீமில் ஜெர்ரி டிஃபென்ஸும் பண்ணுவார், ஏறி போய் கோலும் அடிப்பார். அதனால அவர் எப்படி சொல்கிறது, அவர் ஆக்டிவ் பிளேயர் இந்த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருப்பார். டிஃபென்ஸ்லேயும் இருப்பார், மிட்ஃபீல்ட்லேயும் இருப்பார், ஃபார்வர்டும் ஆடுவார். எல்லா பொசிஷன்லேயும் அவர் பர்ஃபெக்டாக ஆடுவார். நெக்ஸ்ட்டு எலிசாபியா, இவர் ரொம்ப மெயின் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பாசஸையும் நடுவில் போய் கட் பண்ணி கிளியர் பண்ணிடுவார். ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட் வேலையை பார்ப்பார். இப்போ பால் வருதுன்னா அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடுவார், சான்ஸ் கொடுக்க மாட்டார். ஆப்போனண்ட் ஃபார்வேர்டருக்கு நம்ம டீம் எலிசாபியா சான்ஸ் கொடுக்க மாட்டார் கோல் அடிக்கிறதுக்கு. அதனால் அவரும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, நெக்ஸ்ட் மிட்ஃபீல்டுக்கு வந்துடலாம். மிட்ஃபீல்டில் நிறைய பேர் இருக்காங்க நல்லா ஆடுற பிளேயர்ஸ். மிட்ஃபீல்டில் தாய் சிங் இருக்கார், சாண்டே இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம தனபால் கணேஷ் இந்த வருஷம் நம்ம சென்னை எஃப்சிக்கு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் இன்னும் எட்வின் மாதிரி பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம மிட்ஃபீல்டுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த வருஷம் சென்னை எஃப்சிக்கு மிட்ஃபீல்டில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, ஃபார்வர்ட் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிவலாரோ இருக்கார். ஃபார்வர்ட் பிளேயர்ஸுக்கு கிரிவலாரோ தான் மெயின் ஃபார்வர்டர் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வாட்டி கிரிவலாரோவுக்கு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கான்க்ளாவ்ஸ் அப்படின்ற ஒரு பிளேயரும் நம்ம டீமுக்கு புதுசாக வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அவர் இதுவரை 99 கோல்ஸ் அடிச்சிருக்காரு. கிரிவலாரோ லாஸ்ட் இயர் நிறைய கோல்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் இந்த வருஷம் நல்ல ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கலாம். சரி, இப்போ ஜம்ஷெட்பூரில் யாரெல்லாம் நல்லா ஆடுவாங்க அப்படின்றத பார்த்துடலாம். அந்த டீமோட கோல் கீப்பர் பார்த்திங்கன்னா பவன்குமார், இந்தியன் கோல் கீப்பர் பவன்குமார். அதுக்கப்புறம் மிட்ஃபீல்டர்ஸில் ஆர்டர் மான்ட்ராய் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்கிற அவர் செம்மையான மிட்ஃபீல்டர். அதுக்கப்புறம் பிரேசில்லேருந்து அலெக்ஸ் லிமா அப்படின்ற ஒரு மிட்ஃபீல்டர் இருக்கிற அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டான மிட்ஃபீல்டர். அதுக்கப்புறம் ஃபார்வர்டு லாஸ்ட் இயர் நம்ம சென்னை எஃப்சியில் இருக்கிற ஃபார்வர்டு தான் நெட்ஜஸ் வால்ஸ்கிஸ். இவர் சரியான பிளேயர், எப்படி எங்கே கோல் அடிக்கணுமோ அப்படி அங்கே கோல் அடிச்சிருவார். அதுக்கப்புறம் டேவிட் கிரெனேட் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார் ஃபார்வர்ட். அவர் சூப்பராக ஃபார்வர்ட் பண்ணுவார். மிட்ஃபீல்டர் ஐசாக் அப்படின்ற ஒரு இந்தியன் பிளேயர் இருக்கார். அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம டிஃபெண்ட் பண்ணி அட்டாக் பண்ணி நம்ம கோல் அடிச்சிட்டோன்னா இன்றைக்கான மேட்ச்சில் ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம சென்னை எஃப்சிக்கும் ஜம்ஷெட்பூருக்கும் என்ன பொருத்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது ஹெட் டு ஹெட் எத்தனை மேட்ச் ஆடிருக்காங்க, எத்தனை மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். சென்னை எஃப்சி தான் கொஞ்சம் லீடிங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சென்னை எஃப்சி 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க, ஜம்ஷெட்பூர் எஃப்சி 1 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ட்ரா 4 வாட்டி ஆயிருக்கு. இந்த 2 டீமுக்கு நடுவில் ட்ரா மேட்சஸ் 4 மேட்சஸ் ட்ரா மேட்ச். இன்றைக்கி மேட்ச் கோவாவில் நடக்குது, திலக் மெய்டன் அப்படின்ற ஒரு கிரவுண்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோவை இன்றைக்கி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த சென்னை எஃப்சி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை. இன்றைக்கி சென்னை எஃப்சி ஜெயிக்கணும் அப்படின்றத எல்லோரும் ப்ளே பண்ணிக்கலாம்.